ஹாய் கைஸ், வெல்கம் டு கிருபானிக் சேனல். இன்றைக்கி நம்ம விக்ரமாதித்தன் கதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தொடர் கதை, அதனால் வாரத்திற்கு ஒரு பகுதி போடுறேன். இந்த வாரத்தோட பகுதியை பார்க்கலாம் வாங்க. சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, விக்ரமாதித்தன் பெண்ணை மணக்க தகுந்தவர் யார் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னான். அதோட தொடர்ச்சி இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க. வேதாளத்தின் கதை. நான் 24 விடுகதைகள் உனக்கு சொன்னேன். அவற்றில் 23 கதைகளுக்கு சரியான பதில் சொன்னேன். கடைசி கதைக்கு உன்னால் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த கதைக்கு யாராலும் பதில் சொல்ல முடியாது. மற்ற கதைகளுக்கு சரியான பதில் சொன்னதால் நீதான் பேரரசன் விக்ரமாதித்தன் என்று நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி வேதாளம் தன் கதையை சொல்லியது. என் பெயர் காலத்தி ஐயன். நான் சோழ நாட்டில் உள்ள திரிசிரபுரம் என்னும் நகரில் உள்ள செவ்வந்தி கோயிலில் அர்ச்சகனாக இருந்தேன். ஒரு நாள் இரவு வழக்கம் போல் சிவனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு கோயிலின் கதவை பூட்டிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டேன். சிவனுக்கு படைத்த உணவை மறந்துவிட்டு வந்தது என் நினைவுக்கு வந்தது. பேசும் குரல் கேட்டது. எனக்கு ஒரே ஆச்சரியம். யாராக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள கதவின் சாவித்துவாரம் வழியாக உற்று பார்த்தேன். சிவபெருமான் மடியில் உமாதேவியார் அமர்ந்திருந்தார். உமாதேவி கதை சொல்லுமாறு கேட்டார். 24 கதைகளை உமாதேவிக்கு சொல்லி 23 கதைக்கும் சரியான விடையை சொன்னார். கடைசி கதைக்கு உறவுமுறை தெரியா கதை என்று பெயர். யாராலும் அதற்கு விடை சொல்ல முடியாது என்றார். எல்லா கதைகளையும் கேட்ட நான் வீட்டிற்கு போனேன். கண் விழித்து காத்திருந்த மனைவி, ஏன் இவ்வளவு நேரம் சென்று வருகிறாய் என்று கோபத்துடன் கேட்டாள். பரமசிவன் பார்வதிக்கு சொன்ன கதையை கேட்டிருந்ததால் நேரம் ஆயிற்று என்றேன். மனைவி என்னை நம்பவில்லை. ஊர் சுற்றிவிட்டு வருகிறாய், பொய் சொல்கிறாய் என்று சொன்னாள். அப்படி கடவுள் கதை சொல்லியிருந்தால் அதை எனக்கு சொல் என்று கேட்டாள். அந்த கதைகளை யாருக்கும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீ வற்புறுத்தி கேட்பதால் உனக்கு சொல்கிறேன். நீ யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அந்த கதையை சொன்னேன். ஆனால் என் மனைவி அடுத்த நாள் ஆற்றங்கரைக்கு சென்று தண்ணீர் எடுக்க போன போது அங்கிருந்த பெண்களிடம் எல்லா கதைகளையும் சொல்லிவிட்டாள். இந்த செய்தியை தெரியாத நான் வழக்கம் போல் கோவிலுக்கு சென்று நுழைந்தேன். அப்போது சிவபெருமானின் கண்முன் தோன்றி கோபத்துடன், அர்ச்சகனே, நானும் என் மனைவியும் பேசிக்கொண்டிருந்ததை நீ ஒட்டு கேட்டதே தவறு. அது மட்டுமல்லாமல் அதை மனைவியிடம் சொன்னது தவறு. அதை உன் மனைவி ஊர் முழுவதும் பரப்பிவிட்டாள். இந்த கொடிய செயலை செய்த நீ இன்று முதல் வேதாளமாக ஆகிவிடுவாய் என்று சாபம் கொடுத்தார். ஐயனே, இந்த கொடிய சாபத்திலிருந்து நீங்கும் வழியாது என்று இறைவனிடம் வேண்டினேன். அப்போது சிவபெருமான் என் மீது கருணை வைத்து உஜ்ஜயினி மாநகரத்தை தொலைவில் உள்ள காடு உள்ளது, அங்கு காளி கோவில் உள்ளது. அந்த கோயிலுக்கு எதிரே சற்று தொலைவில் ஒரு பெரிய முருங்கை மரம் உள்ளது. நீ அந்த மரத்தில் 30 ஆண்டுகள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பாய். ஞானசீலன் என்னும் முனிவன் உன் ஆற்றலை கண்டு உன்னை தன் வசப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வான். அம்முனிவன் காளிதேவிக்கு முன் யாகம் வளர்த்து தவம் செய்வான். அந்த முனிவனின் சூழ்ச்சியை அறியாத விக்ரமாதித்தன் என்னும் பேரரசன் உன்னை அவனிடம் தூக்கி செல்வான். அப்போது நான் சொன்ன புதிர்கதைகளை அவனிடம் சொல்லி பதிலை கேள். 23 கதைகளுக்கு சரியான பதிலை சொல்லுவான். கடைசி கதைக்கும் பதில் தெரியாமல் விழி என விழிப்பான். அவன்தான் விக்ரமாதித்தன் என்று தெரிந்து கொள். முனிவனின் வஞ்சக எண்ணத்தை விக்ரமாதித்தனிடம் தெரிவித்து முனிவனின் தலையை வெட்டி யாககுண்டத்தில் போடச் சொல். நீ அவனுக்கு அடிமையாகி அவனிடம் வேலைகளை செய்து வந்தால் உன் சாபம் நீங்கி என்னிடம் வந்து சேர்வாய் என்று சொல்லி சிவபெருமான் மறைந்தார். நான் சொன்ன கதைகளுக்கெல்லாம் நீ சரியான பதிலை சொன்னதால் விக்ரமாதித்தன் என்று அறிந்து கொண்டேன். என் சாபம் நீங்கும் வரை உனக்கு அடிமையாய் இருந்து நீ இட்ட கட்டளைகளை தவறாமல் செய்வேன். உனக்கு நான் வாகனமாக இருந்து உம்மை சுமந்து செல்வேன். என் வேண்டுகோளை மறுக்காதீர்கள். இனி இந்த அடிமைக்கு எல்லாம் நீங்கள்தான். உங்களுக்கு ஒரு பேராபத்து வர இருக்கிறது. அந்த பேராபத்தை சொல்வது என் கடமை என்றது வேதாளம். பாய் guys, please like and subscribe.